சொன்னீங்களே செஞ்சீங்களா? திமுக ஸ்டாலினின் 2021ஆம் ஆண்டின் தேர்தல் அறிக்கையை இப்போது மீண்டும் தோண்டி எடுத்து வெற்றி செய்யும் எதிர்க்கட்சிகள். திமுக தனது 505 வாக்குறுதிகளில் 80% முடிந்துவிட்டது என்று கூறுவது வெறும் கண் துடைப்பு. மக்கள் நேரடியாக பாதிப்படையும் பெரிய வாக்குறுதிகள் எவையுமே நிறைவேற்றப்படவில்லை. நீட் ரத்து. முதல் கையெழுத்து நீட் ரத்து என்பது 2021ஆம் ஆண்டின் மிகப்பெரிய பொய். 5 ஆண்டுகள் முடிய போகிறது, இன்னும் நீட் தேர்வு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம் மாணவர்கள் தொடர்கின்றன. கல்வி சுமை மற்றும் கடன். மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்வதாக கூறிவிட்டு இன்று வரை வங்கிகள் மாணவர்களை துரத்துவதை இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறது. அரசு வேலைவாய்ப்பு 3.5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்றார்கள். ஆனால் இன்று TNPSC தேர்வுகள் தள்ளி போவதும் ஒப்பந்தம் அடிப்படையில் ஆட்களை எடுப்பதுமே சாதனையாக உள்ளது. சிலிண்டர் மானியம். வாக்குறுதி எண் 12 படி சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தருவதாக சொன்னார்கள். இன்று வரை ஒரு குடும்பத்திற்கு கூட அந்த 100 ரூபாய் சேரவில்லை. மாதாந்திர மின் கணக்கீடு. மாதம் ஒரு முறை மின்சார கணக்கெடுப்பு முறை கொண்டு வரப்படும் என்றார்கள். அப்படி செய்திருந்தால் மக்களின் மின்கட்டண சுமை குறைந்திருக்கும். ஆனால் அதை செய்யாமல் மின்கட்டணத்தை பல முறை உயர்த்தி மக்களின் வயிற்றில் அடித்துள்ளார்கள். பெட்ரோல் மற்றும் டீசல். பெட்ரோலுக்கு ரூபாய் 5, டீசலுக்கு ரூபாய் 4 குறைப்பதாக சொன்னார்கள். பெட்ரோலில் ரூபாய் 3 மட்டும் குறைத்துவிட்டு டீசலில் 1 பைசா கூட குறைக்கவில்லை. இதனால் சரக்கு போக்குவரத்து விலை ஏறி அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை தொடுகிறது. பழைய ஓய்வூதிய திட்டம். தேர்தல் நேரத்தில் அரசு ஊழியர்களின் ஓட்டுகளை பெற பழைய ஓய்வூதிய திட்டம் அமல் என்றார்கள். பதவிக்கு வந்ததும் நிதி இல்லை என்று கைவிரித்து விட்டார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள். 12,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்ற வாக்குறுதி காற்றோடு போய்விட்டது. மதுவிலக்கு. படிப்படியாக மதுவிலக்கு என்று கூறிவிட்டு ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் டாஸ்மாக் வருமானத்தை உயர்த்துவதிலேயே குறியாக இருக்கிறார்கள். 500 கடைகளை மூடினோம் என்பது வெறும் கண்துடைப்பு நாடகம். சுங்கச்சாவடி அகற்றம். மாநில சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என்றார்கள். ஆனால் புதிய சுங்கச்சாவடிகள் முளைப்பதை தடுக்கவில்லை. சொத்து வரி மற்றும் குடிநீர் வரி. வரிகளை உயர்த்த மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இன்று வரலாறு காணாத வகையில் சொத்து வரி மற்றும் குடிநீர் வரியை ஏற்றி சாமானிய மக்களை சிதைக்கிறார்கள். இவர்களுக்கு நிதி இல்லை என்பது காரணமல்ல, எண்ணமில்லை. நிதி நிலைமை தெரிந்துதானே வாக்குறுதி கொடுத்தீர்கள். இப்போது நிதி இல்லை என்று சொல்வது மக்களை ஏமாற்றும் பித்தலாட்டம் இல்லையா? திமுக அரசு என்பது ஸ்டிக்கர் அரசு. பழைய திட்டங்களுக்கு பெயர் மாற்றுவதும் விளம்பரம் செய்வதிலுமே காலத்தை கழிக்கிறார்கள். மக்கள் நலன் எங்கே? திராவிட மாடல் என்பது வெறும் சொல் அலங்காரம். தமிழக வெற்றி கழகத்தின் செயல் மாடல் தான் தமிழ்நாட்டிற்கு தேவை என்று TVK கட்சியினர் விமர்சனம் செய்து வருகின்றனர்.